படித்ததில் பிடித்தது. கண் பார்வையற்ற ஒருவன் தான் ஆசையாக வளர்த்த கழுதையின் கழுத்தில் கயிற்றை கட்டிக்கொண்டு நடைபயணம் சென்று கொண்டிருந்தான். போகும் வழியிலோ ஒரு பெரிய பள்ளம். இருந்தும் குருடன் விழவில்லை. மாற்றாக தான் கூட்டிக் கொண்டு வந்த கழுதை அப்பள்ளத்தில் தடுமாறி விழுந்தது. விழுவதை அறிந்த குருடன் பதற்றத்தில் கையில் பிடித்துக் கொண்டிருந்த கயிற்றை தூக்கி எறிந்தான். கழுதை முழுவதுமாக பள்ளத்தின்குள் சென்றது. பள்ளத்தின் உள்ளே சென்ற கழுதை பயத்தில் கற்ற ஆரம்பித்தது. செய்வது என்னவென்று அறியாத குருடனும் கற்ற ஆரம்பித்தான். ஐயா, யாராவது இருக்கீங்களா? வந்து என் கழுதையை காப்பாத்துங்களே! ஐயா, யாராவது இருக்கீங்களா? என் கழுதை பள்ளத்துல மாட்டிக்கிச்சே என்று அவன் புலம்ப ஆரம்பித்தான். மறுமுனையில் இருந்து எந்த ஒரு சற்றமும் வரவில்லை. பிறகுதான் அவன் உணர்ந்தான் தன்னை சுற்றி யாருமே இல்லை என்பதை. பிறகு தன் கழுதைக்கு உதவ வேண்டுமே என்று பக்கத்தில் இருக்கும் ஒரு கோலை எடுத்து அதனுள் விட்டு அளவை பார்த்தான். ஐயோ, என்ன இவ்வளவு ஆழமாக இருக்கிறது! உள்ளே சென்றால் நான் மீண்டும் வரமாட்டேனே. ஐயோ, இப்பொழுது நான் என்ன செய்வது என்று தனக்குத்தானே புலம்பிக் கொண்டிருந்தான். பிறகு அக்குருடனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. என்னவென்றால், நமக்கு இத்தனை நாளாக துணையாக இருந்தது இந்த கழுதை தான். இப்பொழுது இந்த கழுதையை நான் இங்கேயே விட்டு சென்று விட்டால் இக்கழுதை பசியில் கத்தி இங்கேயே 2 நாட்கள் கஷ்டப்பட்டு இறந்துவிடுமே. ஆதலால் இக்கழுதையை நாமே கருணை கொலை செய்து விடுவோம். மண்ணை போட்டு இந்த குழியை மூடிவிடுவோம் என்று முடிவு செய்தான். பள்ளத்தை மூட முடிவு செய்த குருடன் தன் அருகில் இருக்கும் மண்களை அள்ளி பள்ளத்திற்குள் போட ஆரம்பித்தான். அவ்வாறு அவன் செய்து கொண்டிருக்கும் வேளையில் உள்ளே இருக்கும் கழுதையோர் கணம் தாங்காமல் உடம்பை உலுக்கியதும் தன் மேல் இருந்த மொத்த மண்ணும் கீழே சென்றது. கீழே விழுந்த மண்ணின் மீது ஏறி நின்றது. அவ்வாறு குருடன் மண்ணை போடவும் கழுதை உடம்பை உலுக்கி அதன் மேல் ஏறி நிற்கவும் தொடங்கியது. இவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் வேளையில் குருடன் பள்ளம் நிரம்பியதா என்று பார்த்து கொண்டே இருந்தான். ஆனால் பள்ளம் நிரம்பவில்லை. அவன் மண்களை அள்ளி போட ஒரு கட்டத்திற்கு பிறகு கழுதை சுதந்திரமாக வெளியே வந்து அருகில் இருந்த புல்கள் அனைத்தையும் தின்று கொண்டிருந்தது. இதை அறியாத குருடன் மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டே இருந்தான். ஒரு வழியாக பள்ளமும் நிரம்பியது. பிறகு தன் கழுதை போய்விட்டதே என்று ஆழ்ந்த இரங்கத்தில் அவன் அழுது கொண்டிருந்தான். பிறகு ஒரு சத்தம். என்ன சத்தம் என்று பார்த்தால் தன் கழுதையின் சத்தம். பிறகு அதை கண்ட அவன் ஒரு பெரும் ஆனந்தம் அடைந்த அவன் தன் கழுதையை கூட்டிக் கொண்டு நிம்மதியாக வீட்டுக்கு சென்றான். இக்கதையில் கூறப்படும் கருத்துக்கள் என்னவென்று கேட்போருக்கு இன்னும் எத்தனை காலங்கள் தான் மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்டுக்கொண்டே இருக்கப் போகிறீர்கள்? இனியாவது உங்களது சிந்திக்கும் திறனை உபயோகப்படுத்துங்கள். அப்படி நீங்கள் உபயோகப்படுத்தினால் இக்கதையில் என்ன கருத்துக்கள் கூற வருகிறார்கள் என்று உங்களுக்கே புரியும்.